மாணிக்க மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி சிந்தாமணியுடன் பேசி கொண்டிருப்பதை பார்த்து அவரது அம்மா சிந்தாமணியின் சகவாசம் தேவையில்லை, அவர் பார்க்கவே வந்து தவறானவராக தெரிகிறார் என்று ரோஹிணிக்கு அறிவுரை சொல்கிறார். ஆனால் உங்களுடைய அட்வைஸ் எனக்கு தேவையில்லை, நான் யாருடன் பழக வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்று கூறி அவரை வந்து அனுப்பி விடுகிறார். அதற்கு பிறகு மொத்தம் 10 லட்சம் ரூபாய் பணத்தை மீனாவின் கையில் கொடுக்கிறார். அப்போது மீனா வந்து தூங்கும் போது சிந்தாமணியின் ஆட்கள் அந்த பணத்தை திருடி செல்வது போல கனவு வந்து காண்கிறார். இதனால் பயந்து அலறி எழும் மீனாவை முத்து சமாதானப்படுத்தி அது வெறும் கனவுதான் என்று கூறுகிறார். இருந்தாலும் பண விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருவரும் முடிவு செய்கிறார்கள். அதன்படி அடுத்த நாள் மீனா வெளியே செல்லும் போது அவரிடமிருந்து பணத்தை எடுத்து செல்ல முயற்சி நடக்கிறது. அதே போல முத்துவையும் சிந்தாமணி ஆட்கள் கண்காணிக்கிறார்கள். ஆனால் அவர்களின் கண்களில் மண்ணை தூவிட்டு முத்து தப்பி செல்கிறார். இதனைத் தொடர்ந்து பைனான்சியரிடம் பணம் பெற செல்லும் முத்துவிடம் அவரது கார் டிரைவர் பணத்தை கொண்டு வருவதாக சொல்கிறார். ஆனால் பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக் போலீசாரிடம் சிக்கியதாக தகவல் தெரிவிக்கிறார். இதனால் முத்து அவரிடமே நேரில் சென்று பணத்தை வாங்குவதற்காக புறப்படுகிறார். இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்.